ஆம்லேட் ஒரு மணி நேரம் ஆடி வெளில வேண்டாம் மத்தியானமே கேட்டார். மணி 8 மணிக்கு மேலே அவங்க போடும். அவருக்கு மேலே இனிமேல் நமக்கு இல்லை என்ன நம்ம மகாசக்தி மாதிரி கோயிலில் இன்றைக்கி கூழ் ஊற்றுறாங்க. அப்புறம் இப்போ ஒருத்தர் பிரசாதம் மாட்டாங்க போய் வாங்கிட்டு வந்தோம். பொங்கல் தக்காளி சாதம் அதுக்கு ஒரு வயசு சாப்பிட்டோம். சாப்பிடவே மாட்டார் பேசுவேன். அது ஆம்லேட்டுக்கு இப்படி வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு போட்டால் அந்த மிஷினில் அரிஞ்சு போட்டால் தான் எனக்கு சாப்பிட முடியும். கருவேப்பிலை இல்லாதனால சாப்பிட முடியும். ஒரு மாதிரியாக இருக்குது. வேண்டான்னா பேசுவார். அதனால் இதில் போட்டு பொடி பொடியாக அறுத்து போட்டு 2 திருப்புனா தூள் தூளாக விழுந்துடும். எப்பா எத்தனை போடுறது மாமா? 3 நாள் இந்நேரத்துக்கு செய்கிறத நமக்கு கடையில் போய் சாப்பிட மாட்டார். போட்டு விட்டுட்டுருக்கிறாரு. போட்டு சவுண்டு வச்சு கேட்கறதுக்கு வழி இல்லை என்னால். பாவம் நம்ம வீட்டில் நம்ம சொல்கிற மாதிரி கேட்பாங்க. வெளியெல்லாம் போனால் கோயிலுக்கு பிரசாதம் வாங்க போனால் மணி அடிச்சுக்கிட்டு ஒரே சத்தமாக இருந்துச்சு. நான் கொஞ்சம் தூரமாக வந்துட்டேன். என்ன பண்ணுறது, நம்ம அந்த மாதிரி வர வாங்கிக்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு எனக்கு அந்த சவுண்டுனாவே எனக்கு ஒரு மாதிரியாக அலட்சி மாதிரி சரி ஊற்றி கொடுக்கலாம். நேரம் ஆகுது. Bye.